ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிய கிருபை நமக்கு உண்டாயிருந்தபடினாலே திரும்பவும் அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத ஒரு பாக்கியம் எனக்கும் உங்களுக்கு கூட திரும்ப கிடைத்தமைக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பாடி மகிமைப்படுத்தினோம். கர்த்தருடைய பலன் நம்மளை நிரப்பிட்டு அதற்காகவும் நான் என் தேவனை நான் துதிக்கிறேன், சொந்தரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் தேவனுடைய சமூகத்துல நான் காத்திருந்த பொழுது நாட்காலங்களில் கர்த்தர் நல்ல வார்த்தை தந்தார். எனக்கு உங்களுக்கு கேட்கிற அவருக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்தார். அந்த வார்த்தையை உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவனாய கர்த்தர் எனக்கு தொடர்ந்து வார்த்தை தருவாராக. தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:36 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நானும் என் தேவனாகிய கர்த்தருக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வருஷத்துக்கு 365 நாட்கள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே ஒரு 355 நாட்களை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நாங்களும் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்ட இந்த விதங்களை எண்ணி மீதியா இருக்கிற இந்த 10 நாட்களிலும் நாம் அதிகமாக கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாட்காலங்களில் இந்த நாட்களை செய்திக்காக காத்திருந்த பொழுது அதிகமாக ஆவியானவரே என் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. 355 நாட்களை நாம் தாண்டி கடந்து வந்திருக்கிறோம் ஏறக்குறைய என்று வைத்துக் கொள்வார். இந்த 355 நாட்களிலும் இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆவியில் அதிகமாக நான் உணர்ந்து கொண்டேன். ஆவியானவரை உணர்த்தினார். இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் நாம் அதிகமாக என்ன செய்யணுமா, ஆண்டவரை நாம் எண்ணி இந்த 355 நாளும் நம்மை கர்த்தர் கொண்டு வந்த விதங்களை எண்ணி எண்ணி நாம் அதிகமாக சோதரிக்கணுமா. பொதுவாக இந்த சோதனை காரியமானது கர்த்தரை சோதரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிற இந்த காரியமானது வருஷத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பொதுவாக தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கும். இந்த முறை இந்த வருடத்துல கர்த்தர் என்ன சித்தம் கொண்டு வந்தார் என்று தெரியவில்லை. 10 நாளைக்கு முன்பாகவே கடந்து வந்த பாதையை நினைத்து இந்த நாளிலும் அதிகமாக சோத்திரம் செலுத்தி இந்த 10 நாளும் மிகுந்த சோத்திரத்தோடு கூட இந்த நாட்களை நாம் கடத்தி கொண்டு போக வேண்டும். இந்த வருடத்தின் கடைசி நாட்களை காண வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எண்ணி நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்திருக்கிறார். திரும்ப வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:36 தாவீது ராஜா இப்படி சொல்லி சோத்திரித்த பொழுது செல்வன் ராஜாவே அப்படின்னு சொல்லி ஆமென் என்று சொல்லி அப்படியே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த தேவனை துதித்தார்கள், சோத்திரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரும்ப வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசேஷமாக இந்த வருடங்களில் நமக்கு அதிகமான நெருக்கங்கள் உண்டாயிருந்திருக்கலாம், நமக்கு பாடுகள் உண்டாயிருந்திருக்கலாம், நமக்கு பலவிதமான சோதனைகள் உண்டாயிருக்கலாம். அப்படிப்பட்ட காலங்களிலே, அப்படிப்பட்ட நாட்களிலே, அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவருடைய காரியம் நமக்கு உண்டாயிருந்தது. அது உண்மைதானே? அப்ப அதை நம்ம திருப்பி பார்த்து இன்னைக்கு என்ன செய்யணும், அதிகமாக சோத்திரம் செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. சங்கீதம் 40 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். நாம் நெருக்கப்பட்டோம், அதிகமாக இந்த ஆண்டுகளில் நாம் நெருக்கப்பட்டோம். அப்படி நாம் நெருக்கப்பட்ட அந்த நேரங்களில் காலங்களில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பக்கபலமாக இருந்தார் என்பது ஒரு முக்கியமான காரியம். நம்ம தாங்கினாரு,
அவர் சுமந்தார். அப்ப நம்ம நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் என்ன செஞ்சார்? நம்ம சத்தத்தை கேட்டாரு. அதை நினைச்சு இன்னைக்கும் மிச்சம் இருக்கிற இந்த வருடத்தின் எஞ்சின நாட்களையும் நம்ம அதிகமா ஆண்டவருக்கு சோதனை செலுத்தணும். ஹல்லேலூயா. வாசிங்க 40 1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திரு. அப்படி நெருக்கப்பட்ட நேரங்களிலே நானும் நீங்களும் கர்த்தருக்காக என்ன செஞ்சோம்? அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு சகிச்சு கொண்டு ஆண்டவரிடத்தில் என்ன செய்தோம்? நாம் வேண்டுதல் செய்தோம், விண்ணப்பம் செய்தோம். அப்படி செய்தார்கள் பக்தர்கள் என்றும் இங்கே எழுதியிருக்கிறது. வாசிங்க. அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். அவர் அப்படி கூப்பிட்ட பொழுது அவர் என்னமாக சாய்ந்து மகனே மகனே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரா? நம்ம கூப்பிட்ட பொழுது அவர் கேட்டாரு. கேட்டதுனால நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஹல்லேலூயா. சில நேரங்கள்லாம் நமக்கு நம்பிக்கையே அற்று போன சமயங்கள் உண்டு தானே. கடந்து வந்த நாட்களில் நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிச்சோம், முடிக்கும் போது நம்ம இருப்போமா அப்படின்னு பலருக்கு சந்தேகம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம இருப்போமாங்கிற சந்தேகமே வந்திருக்கிறது என்று இருந்திருக்கலாம். ஆனா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இருப்போம். இன்னும் தீர்க்காயத்தோடு நீண்ட நாட்கள் ஆயுசோடு கூட இருந்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம்? தொடர்ந்து நாம் மகிமையை எடுப்போம். அவருக்கு சாட்சியாக ஜீவனுள்ளவர்களாக நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக இருப்போம். அதை எண்ணி நம்ம என்ன செய்வோமா? இருக்க போறதையும் இருந்ததையும் எண்ணி நம்ம அதிகமா இந்த நாளில் நம்ம நாட்களில் மிச்சம் இருக்கிற நாட்களில் இன்னைக்கு என்ன செய்யணுமா? அதிகமா ஆண்டவரை நம்ம என்ன செய்யணுமா? தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க 2-3 வாசிக்க பாருங்க. இது மாதிரி தானே இருந்துச்சு கடந்து வந்த பாதை. வாசிக்க பாப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அனைவர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். ஹல்லேலூயா. முடிஞ்சா அவ்வளவுதான் finished அப்படின்னு கணக்கு போட்டவங்க எல்லாம் இந்த வடகடைசில இன்னும் இருக்கானே, இன்னும் பேசுறானே, இன்னும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறானே அப்படின்னு எண்ணி சொல்ற மாதிரி முடிஞ்சு போகல. நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம முடிஞ்சு போகல, முடிய மாட்டோம். முடிச்சிட்டு தான் போவோம். ஹல்லேலூயா. ஆமா, முடிக்க வேண்டிய காரியங்களை முடிச்சிட்டு தான் நம்ம போவோம். சாத்தான முடிச்சிட்டு தான் போவோம். நமக்கு என்று என்ன கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரோ, எதற்காக கையை பிடிச்சி நம்மளை அழைச்சிட்டு வந்தாரோ, என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ, என்ன சொன்னாரோ அதை முடிக்காம நானும் நீங்களும் போகிறது இல்லை. ஹல்லேலூயா. முடிச்சிருந்தா போவோம், முடிஞ்சு போக மாட்டோம் என்று நாம் தைரியமாக இந்த 355வது நாளில நம்முடைய தேவனாய் கர்த்தரை நோக்கி நன்றி செலுத்தத்தக்கதாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறதை எண்ணி நம்ம என்ன செய்யணுமா? அதிகமா சோதனை செலுத்தணுமா? சங்கீதம் 118 5 கூட வாசிங்க. அவர் கேட்டிருந்தார், நம்ம விண்ணப்பித்த பொழுது அவர் கேட்டு அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டதுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக சோதனை செலுத்தலாம். 10 நாள் நமக்கு முக்கியமான இந்த வேலை தெரியுமா? அதிகமா கர்த்தரை சோதரிக்கிறதா. வாசிங்க. சங்கீதம் 118 5 எடுத்து வாசிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை கேட்டவர்களே விசாலத்திலே வைத்தார். ஆமா, இன்னைக்கு விசாலமா இருக்கு, நம்ம மனசு விசாலமா இருக்கு. சிலர் விசாலமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க, ஆனா மனம் விசாலத்துல இருக்காது. ஆனா நம்ம மனம் இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா விசாலத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் திருப்தியாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறார்? உங்களை என்னையும் மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார். நன்றி பெருக்கோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். கடந்து வந்த பாதையில கர்த்தர் நம்மளை கலப்படுத்தி நடத்துகிற காரியங்களை எண்ணி எண்ணி அவருக்கு என்ன செய்கிறோம்? துதி செலுத்துகிறார். துதிக்கிறோம், அதிகமா துதிக்கிறோம். துதிக்க சாத்தானுக்கு சங்கடமா இருக்கும், வெக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா.
ஏசாயா 63:9 கூட வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை நாம் சோதரிக்க வேண்டாம். ஆமென் என்று சொல்லி கர்த்தரை நாம் சோதரிக்க வேண்டாம். மிச்சம் இருக்கிற நாட்கள்ல 10 நாட்களையா நான் வாசிக்க வந்தோம். ஏசாயா 63:9 வாசிக்கலாம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர். ஆமா, அவர் சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி வந்து சுமந்து வந்தார். ஆமா, 350 நாளும் நம்ம எப்பவுமெல்லாம் தடுமாறுறோமோ, நம்மளுக்கு பலன் இல்லாம போச்சோ, நமக்கு நடக்க முடியாம போச்சோ, விழுந்துருவான்னு எப்போ கலகணமோ அப்போலாம் ஆண்டவர் தூக்கிட்டு வந்தாரு. ஹalleluya! தாய் தன் மார்போடு தன் பிள்ளை அணைச்சு கொடுக்கிறது கூட அணைச்சு கொண்டு வந்தாரு. ஒரு தகப்பன் தோல்ல தூக்கி வச்சுட்டு நடக்க முடியலன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப ஒரு தூரமான இடத்துக்கு ஒரு தகப்பன் கூட ஒரு சின்ன பிள்ளை நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி நடந்து போகிற பொழுது அந்த பிள்ளைக்கு நடக்க முடியலன்னா, அப்பா எனக்கு நடக்க முடியலப்பான்னு அப்பா பார்த்து சொல்லுகிற பொழுது, மகனே அப்படியா பிள்ளை உனக்கு நடக்க முடியலையா வா அப்படின்னு தூக்கி எழுதுவாரு. அம்மா இடுப்புல வைப்பா, அப்பா தோல்ல வைப்பாரு. ஹalleluya! அவன் தோல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்வாரு, நடப்பாரு. சில அப்பாலாம் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒத்த தோல்ல வைக்க மாட்டாரு, இப்படியே தூக்கி 2 காலையும் என்ன செஞ்சுவாரு, 2 தோல்லையும் போட்டுட்டு பிள்ளை கையை அப்படி பிடிச்சுக்கிட்டு அழகா நடப்பாரு. ஹalleluya! தானா நடந்து வந்த போது தெரியாத அநேக காரியங்கள் தேவன் தூக்கி சுமக்கிற பொழுது நமக்கு தெரியும். ஹalleluya! ஆமா, தானா நடந்து வந்த பொழுது நமக்கு தெரியாத நிறைய காரியங்கள் தேவநாயகத்தை தோல்ல சுமந்து நம்மளை தூக்கிட்டு வரும்பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஹalleluya! அதுக்கு தான் இந்த வலியும் வேதனையும், அதுக்குதான் இந்த வலியும் வேதனையும். தேவன் சுமக்கிற பொழுது நிறைய காரியங்களை நம்ம அனுபவத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் நம்ம புத்திக்கு எட்டாவதுல அப்பதான் நம்ம கண்ணுக்கு சரியா தெரியுது. ஹalleluya! அப்படி தூக்கி சுமந்துட்டு வந்த காலம் தானே இந்த 355 நாட்களும். கண்டிப்பா அப்படிதான். அப்ப என்ன செய்யும், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி துதிக்கணும், சோதரிக்கலாம். சோதனை இப்படி சோதனை செலுத்துகிறதுங்கிறது அவருக்கு மகிமை ஏறெடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை சோதரிக்கிறது ஒரு பக்கத்துல அவருக்கு மகிமை ஏறெடுக்கிற காரியமா இருந்தாலும், இப்ப சோதரிக்கிறது இனி சோதரிக்கிறது 10 நாள் சோதரிக்கிறதுன்னா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென், ஹalleluya! அப்படி நன்றி சொல்லக்கூடியதாக துதிக்கணும். அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. சந்தோஷப்பட்டா அப்பா சந்தோஷப்பட்டா நம்மள இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிப்பார். இந்த 10 நாட்கள் இதுவரைக்கும் இன்னும் என்ன பெண்டிங்ல இருக்கோ அதையெல்லாம் மிச்ச நாட்கள்ல தரணும்னு ஏதோ சித்த வச்சிருக்கிறாரு. அதனாலதான் கூடுதலா சோதரிக்க சொல்லி நமக்கு ஆலோசனை உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை கூட வாசி பாருங்க. அதுல பிந்தின பகுதியை வாசி பாருங்க. சொல்லி இருக்காருப்பா அப்படின்னு நம்மள தொட்டு காட்டுற மாதிரி சுட்டி காட்டுற மாதிரி அங்க எபிரேயர் கர்த்தா கொண்டு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். பின்பகுதியை வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு அதை நமக்கு தொட்டு காட்டுற மாதிரி இருக்கு தானே. இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார் தானே, சொல்லி இருந்தார் தானே, விலகின தானே, கூட இருந்தார் தானே. ஹalleluya! யார் விலகினா? மனிதர்கள் விலகினார்கள். தேவன் விலகினாரா? உங்களை என்னை விட்டு தேவன் விலகினாரா? அந்த 355 நாளும் அவர் கூட இருந்தார். ஹalleluya! அப்ப அதை எண்ணி நம்ம துதிக்கணுமா? ஏசாயா 43:1-2 கூட வாசி பாருங்க. இதில் எழுதப்பட்ட இந்த எழுத்துக்கள், இந்த வசனத்தின் எழுத்துக்கள் என்னையும் உங்களிலும் பலிச்சிட்டு, அது பலிச்சிட்டு பலித்து விட்டது. ஹalleluya! என்ன எழுதிருக்கு வாசி பாருங்க. ஏசாயா 43:1-2
இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், ஆ, ஆ, நான் தெரிந்து கொண்டவரும், ஆ. என் ஆத்மாவுக்கு பிரியோ 43 1 2 தானே? 43 1 2 வாசி. இப்போதும் யாக்கோபே, இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடைய நீ தண்ணீர்களை கடக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருந்தேன். ஹalleluya. நீ ஆறுகளை கடக்கும்போது, நீ ஆறுகளை கடந்த பொழுது, இந்த 335 நாள்ல நீ ஆறுகளை கடந்த பொழுது புரளுவதில்லை. அது போயிடல. ஹalleluya. வெள்ளம் உன்னை அடிச்சிட்டு போச்சாப்பா. வெள்ளம் கொண்டு போய் எங்கயாவது உன்னை கலையை முடிச்சு சோழியை முடிச்சு கலையில போட்டீங்க தள்ளிச்சாப்பா? இல்ல இல்ல இல்ல. ஹalleluya. வாசிங்க. நீ அக்கினியில் நடக்கும்போது ஆமா வேகாதிருப்பாய். நாம் அநேகர் சொல்லுகள் சுட்டது, சூழ்நிலைகள் சுட்டது. ஆனாலும் என்ன செய்ய? அக்கினி ஜுவாலை உன்மேல் பொருளாது, அது உன்னை ஒண்ணும் பண்ணல. ஹalleluya. இன்னும் இருக்கானா? இன்னும் இருக்கா? என்ன இருக்கா? இன்னும் நிமிர்ந்து நிற்கிறா, பேசுறா. ஹalleluya. அவருடைய வார்த்தைகளை தைரியமாக அவளால் பிரசங்கிக்க முடிகிறது, சொல்ல முடிகிறது, பேச முடிகிறது. நிற்கிறார். நிப்பாட்டின கர்த்தரை நாம் சோதரிக்கிறோம். ஹalleluya. நம்மை நிறுத்தின கர்த்தரை நாம் சோதரிக்கிறோம். அதிகமா சோதரிக்கிறோம். இந்த 10 நாட்கள்ல கூடுதலா சோதரிக்கிறோம். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹalleluya. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேலே புரளுவதில்லை. கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. நம்மளை கிராஸ் பண்றது, இந்த பெருவெள்ளத்தை கிராஸ் பண்றது, இந்த புரண்டு வர்ற இந்த ஆற்றை நம்மளை கடந்து போறது அவர் ஆளுப்பா, நம்ம ஆளுப்பா. அதனால நீ கொஞ்சம் அடக்கி வாசின்னு இயற்கையா நமக்காக என்ன செய்யுதா? தன்னை அடக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமா, கால்ல தண்ணி வச்ச உடனே, கால்ல தண்ணியில கால வச்ச உடனே அங்க யோர்தான் என்ன செஞ்சு விலகி ஓடிச்சிட்டு பார்க்கிறோம். ஹalleluya. செங்கலை வழி விட்டுச்சுன்னு பார்க்கிறோம். அந்த கர்த்தருக்கு தான் நம்ம ஆராதனை செய்கிறோம். அந்த கர்த்தருக்கு தான் ஆராதனை செய்கிறோம். அந்த கர்த்தரோட கூட தானே இந்த 355வது நாள் நம்ம தேவஸ்தம்பத்துல கடந்து வந்தா. எங்க விட்டாரு நம்மளை? யார் கையில கொடுத்தாரு? ஒப்பு கொடுத்தாரு. யார்கிட்ட விட்டு கொடுத்தாருன்னு நான் கேட்கிறேன். ஹalleluya. யார்கிட்ட கர்த்தர் என்னைய உங்களை விட்டு கொடுக்கல. இருக்கிறதுல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹalleluya. எந்த காரியத்துல கேட்கல? சங்கீதம் 66 8 இருந்து சில வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. 66 8 முதல் சில வசனங்களை வாசிச்சு பாருங்க. 66 நம்பர் மாறி இருக்கு. முதல்ல ஏசாயா 30 20 21 வசனங்களை நீங்க வாசிக்க பாப்போம். ஏசாயா 30 20 21. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இதுவே
நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுவார். சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்க காதுகள் கேட்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சறுக்கனால வழியில போறோம்னா சரிக்கிறாம தாங்கி பிடிச்சாரு. சாத்தா என்ன பிளான் போட்டா அப்படின்னு சொன்னா, முக்கியமா என்ன பிளான் போட்டா அப்படின்னு சொன்னா, நம்மள மிரட்டி உருட்டிடணும்னு திட்டம் போட்டான். ஹல்லேலூயா. என்ன சொன்னா, மிரட்டி உருட்டிடணும்னு திட்டம் போட்டான். மிரட்டல மாத்திரம் கட்டுக்க போதாது, உருட்டிடணும். உருட்டிட்டோம்னா அவன் உருண்டு கத்துட வழியை விட்டுவான். உருட்டிட்டோம்னா நினைச்சுவான், உருட்டிட்டோம்னா கத்துட வழியை விட்டுவான், உருண்டு எங்கிட்டாலும் போயிடுவான், ஆண்டவர் வழியை விட்டுவான் அப்படின்னு மிரட்டல மாத்திரம் இல்ல, உருட்டிடலாம்னு பார்த்தான். உருட்ட முடியல. ஹல்லேலூயா. உருட்ட முடியல தானே, அவனால உருட்ட முடியல. இதற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வழியை இன்னைக்கு அநேகர் விட்டுட்டாங்க. திருச்சபையோட வழியை, சத்தியத்தை அநேகர் விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட காலங்களில் நாம் சத்தியத்தை உறுதியாக பற்றிக் கொள்ள முடியாது, சபையை உறுதியாக பற்றிக் கொள்ள முடியாது, கர்த்தர் நிச்சயித்து கொண்டவளை உறுதியாக பற்றிக் கொள்ள முடியாது. தேவனாய கர்த்தர் நிச்சயித்திருக்கிறாரு, நம்ம காத்து வந்திருக்கிறாரு. அவன் நம்மளை என்ன செய்ய முடியல, உருட்ட முடியல. அப்படிங்கிறதா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. சங்கீதம் 124 7 8 கூட நீங்க வாசி பாருங்க. சாத்தா வலையை விரிச்சு பார்த்தா, நம்ம காலத்துல சிக்கிக்கிறோம்னு பார்த்தா, நம்ம காலு வலையில சிக்கல. அதற்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம சோத்திரம் செலுத்தணுமா. வாசிங்க. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல, வேடருடைய கண்ணிக்கு தப்பித்த குருவியை போல ஆத்மா தப்பிட்டு, நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணீர் தெரித்தது, கண்ணீர் தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தை பூமியை உண்டாக்கின, நம்முடைய சகாயம் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துல நமக்கு உள்ளது. அந்த சகாயம் நமக்கு கிடைச்சிச்சு. எந்த வகையிலும் நம்ம சிக்கி கொள்ளல. விசேஷமா ஆவிக்குரிய காரியத்துல நம்ம அவன் விரிச்ச வலையில நம்ம சிக்கிக்கொள்ளல. அப்படிதானே? அதான உண்மை. அப்படி நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த நாள் வரைக்கும் தேவனாய் கர்த்தர் என்னைய உங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காகவும் நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு இந்த நாள்லயும் மிச்சம் இருக்கிற நாள்லயும் நம்ம அதிகமா என்ன செய்யணும், நம்ம சோத்திரம் செலுத்தணும் அப்படின்னு இங்கே நமக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்பா. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதிகமா நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், சோத்திரம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல 4:5 அந்த காலங்களிலும் அப்படிதான் இருந்தது, இந்த காலங்களில் அப்படிதான் இருக்கிறது, அப்படிதான் இருக்கும். வேதம் முக்காலத்தையும் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. முக்காலத்துக்கும் வேதம் உகந்ததாக இருக்கிறது. நேற்றைக்கு, இன்றைக்கு, நாளைக்கு, எல்லா காலத்துக்கும் அவருடைய வேதம் முக்காலத்துக்கும் உரியதாக இருக்கிறது. அக்காலத்திலும் அப்படி நடந்தது, ஆதி திருச்சபையிலும் அப்படி நடந்தது என்று சொல்லி கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள்ல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. கலாத்தியர் 2:4-5 வசனங்களை வாசி பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து, நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியில் நடந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்து நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. ஒரு நொடி கூட நாங்க என்ன செய்யல, கர்த்தருடைய காரியங்களுக்கு மாறானவர்களுக்கு
நாங்க என்ன செய்யல, இணங்கல, கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு ரொம்ப தெளிவாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. திருச்சபை இருக்கிறது ஒரு விசேஷித்தமான காரியம். அது தேவனுடைய வீடு, அவர் வாசம் செய்கிற இடம். இன்னைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ அப்படியாக கூட்டங்கள், கூட்டாமைகளும், சபைகளும், சங்கங்களும் இன்றைக்கு எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருக்கு. இத்தனை இருக்கு எண்ணி சொல்ல முடியாது இருக்கு. எத்தனையோ கூட்டங்கள், கூட்டாமைகள், சங்கங்கள், சபைகள் என்று சொல்லிக் கொள்கிற காரியங்கள் இருந்தாலும் திருச்சபையானது தேவனுடைய பார்வையிலே ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்கிறது, மேன்மைக்குரியதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தேவனாய் கர்த்தர் திருச்சபையை தலைமையை கொண்டு, தலைமை அப்போஸ்தலரையாக கொண்டு, என் ஆசிரியரையாக கொண்டு எழுப்புகிற பொழுது சகல ஆசீர்வாதத்தையும், சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், சகல உலக பிரகாரமான சரித்திரமான வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் தம்முடைய வீட்டில் வச்சார். அதை எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக கட்டளையில் பிரமாணங்களை வச்சார். மோட்சத்தில் ஏதாவது குறை இருக்குமாப்பா? மோட்சத்தில் நம்ம பரலோகம் போக போறோம். அதுதான் நம்மளுடைய முக்கியமான காரியம், முதன்மையான காரியம். என்ன எப்போதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நம்ம மோட்சத்துக்கு போக போறோம். ஹalleluya! தேவனுடைய பரம வீட்டுக்கு நம்ம போக போறோம், நித்திய வீட்டுக்கு நம்ம போக போறோம். அந்த நித்திய வீட்டுல ஏதாவது குறை இருக்குமா? இருக்காது. அப்படி எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, திருச்சபையை தலைமை அப்போஸ்தலரையாக கொண்டு எழுப்பின பொழுது வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் திருச்சபைக்குள்ள வச்சு அதை பெற்றுக் கொள்கிறதுக்கு வேண்டிய கட்டளை பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் திருச்சபையில குறைவின்றி நிறைவாக கொடுத்திருக்கிறார். அசிவார உபதேசங்களை தந்திருக்கிறாரு, 7 அசிவார உபதேசங்களை தந்திருக்கிறாரு. அது மட்டும் போதாது, தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய மாளிகை கட்டப்படுவதற்கு இல்ல, ஆவிக்குரிய மாளிகையாக இந்த திருச்சபையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு கூட கூட்டி கட்டும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டான நானும் நீங்களும் சரியாக கர்த்தரோடு இசைத்து இணைந்து கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய எல்லா பிரமாணங்களையும், கட்டளைகளையும், நடைமுறைகளையும், முறைகளையும் தேவனாய் கர்த்தர் திருச்சபையில் வச்சிருக்கிறார். மனம் திரும்பணும்னா என்ன, ரட்சிக்கப்படுறதுனா என்ன, சபையோடு சேர்த்து கொள்கிறதுனா என்ன, ஞானசானம்னா என்ன, பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன, ஆராதனை எப்படி இருக்கணும், ஆராதனை என்னென்ன இருக்கணும், ஆராதனை எவ்வளவு ஒழுங்கிக்கிறமா இருக்கணும். ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். இப்போ லேட்டஸ்ட் ஆராதனை எல்லாம் ஊருக்குள்ள நடக்கு. கட்சி படுத்து அப்படியே ஆட்டுறது, தேவனாய் அப்படி என்ன செய்கிறது, கட்சி தூக்கி போடுறது. சில ஆவிக்குரிய சபையில பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், ஆவியில நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அபோட்டம் போட்டுனாங்க. அப்படி நாங்களே பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா! அப்படி ஆவிக்குள்ள டக்க டக்கான்னு அப்படி குதிச்சு திரும்பி ரிவர்ஸ் திரும்பி வாசல் பக்கம் போயிடுவாங்க. ஒரு ஆளுக்கு தெற்க போவோம், ஒரு ஆள் வடக்க போவோம், ஒரு ஆள் மேற்க போவோம். இங்க எங்கேயும் போக முடியாது. ஹல்லேலூயா! எவ்வளவு பவர் ஆனாலும், எவ்வளவு அந்நிய பாஷையை நிரம்பினாலும், தேவாவினால் நாம் நிரப்பப்பட்டாலும் நம்ம என்ன செய்வோம், ஒரு இடத்துல அப்படி என்ன செய்வோம், ஸ்டெடியா நிற்போம். ஹல்லேலூயா! இந்த ஆசீர்வாதம் வெளியில முறையா இல்லை. அப்ப பரிசுத்தாவின் நிறவின என்ன ஆராதனை செய்கிற பொழுது விசுவாசிகளா இருக்கட்டும், ஒளிக்காரா இருக்கட்டும், அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவனாய் கர்த்தர் எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருக்கிறார். ஏன்னா அவரு வீடாக்கா, அவர் வீட்டுக்குள்ள இருக்கமா இருக்கும். ஹல்லேலூயா! ஆண்டவர் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா ஒழுங்கினமான காரியங்கள் நடக்குமா? ஆண்டவர் வீட்டுக்குள்ள ஒழுங்கினமான காரியங்கள் நடக்குமா? சபையை குறித்து சொல்லுகிற பொழுது அது பரலோகத்தினுடைய சாயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அது மாதிரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சரியா கர்த்தருக்கு ஆராதனை செய்து பயபக்தியா இருந்து பரிசுத்தமா இருந்து
நம்மையும் நித்தமும் பரிசுத்தப்படுத்தி தேவனை போல அப்பலுக்கற்ற பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு இறை பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா பூரணப்பட்டு நம்ம மேல போறதுக்காக பூர்ணமான சத்தியத்தை உபதேசத்தையும் முறைமைகளின் நடைமுறைகளை கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல ஒன்றை விட்டுற முடியாது. நம்ம ஒரு ஐயா கடந்த நாட்கள்ல சபைக்கு வந்திருந்தாரு. அப்போ அவருக்குடைய கொஞ்சம் அதிகமான பரிச்சை உண்டாயிடுச்சு. அப்போ நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிவிடுவோம். அந்த ஐயா சொல்ல எங்க வீட்டுக்கு என்ன தேடி வந்துருவாரு. ரொம்ப எளிமையானவர். சைக்கிள் எல்லாம் வச்சிருந்தாரு. சைக்கிள் தான் ஓட்டுவாரு. சைக்கிள்ல தான் எங்கேயும் போவார். அந்த காலத்துல நான் விசுவாசியா இருந்த காலங்கள்ல சைக்கிள் வந்துருவாரு. வரையில வந்து நின்றுகிட்டு பெல் அடிப்பாரு. நின்று பெல் அடிப்பாரு. ஹல்லேலூயா. அப்பா நான் வெளியே வருவேன். வீட்டுக்குள்ளே வர மாட்டாரு. வயாம வீட்டுக்கு வர முடியாது. அதனால வீட்டுக்கு வாசல்ல வெளியில நின்று ஒரு சிநேகிதர் கூட மணிக்கணக்கா பேசுவோம். அப்படி அவரோட பரிச்சயமாக நெருக்கமாக இருந்த காலங்கள்ல அவர் எப்படி சபைக்கு வந்தாருன்னு அவர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நம்ம சபைக்கு விஜயத்திரை சபைக்கு அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கறத அவர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஐயா நீங்க எப்படி சபையை கண்டுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பா அவரு ஒரு ஆவில்லாத சபையில இருந்தவர் வைங்களேன். விக்கிராராதனை செய்கிற ஒரு சபையில இருந்தார். விக்கிராராதனை செய்கிற ஆசிரியர் சபையில இருந்த ஒரு போதகர். அங்கே இருக்கும் போது உண்மையா இருந்தவர், உறுதியா இருந்தவர். சரி, ஆமா, அறிந்த சத்தியத்துல கட்டன் ரைட்டா இருந்தவர் தான் அவரு. அதனால அங்கேயும் நிறைய பேருக்கு அவரை பிடிச்சிருந்திருக்காரு. கரெக்டா இருந்தோம்னா பிடிக்காதுல, கரெக்டா இல்லாதவங்களுக்கு நம்மள நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா கரெக்டா இல்லாதவங்களுக்கும் உங்களை பிடிக்காது. ஹல்லேலூயா. அப்ப எப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இந்த புதிய சபைக்கு நான் ஆராதனைக்கு போனேன். ஆராதனை போய் அந்த ஆராதனை கலந்து கொண்ட பொழுது அந்த ஆராதனை என்னை பிடிச்சு இழுத்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்ன அது கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டுல ஒரு வரி வரும் தெரியுமா, அந்த வரிகளை அவர் எனக்கு சொன்னார். ஆராதனையின் அழகு என்னை கவர்ந்து கொண்டதே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குதான். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து, ஆராதிக்க கூடினோம் எந்தெந்தோம் அவர் நம் தேவன், எந்தெந்தோம் அவர் நம் தேவன். இந்த பாட்டுல ஒரு அடி உண்டு. அது என்ன அடி அப்படின்னு சொல்லி 314வது பாடல் நம்ம பார்க்கிற பொழுது அந்த அடி என்னன்னு பாருங்க பார்ப்போம். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் மேன்மையே, கர்த்தர் என்று ஹல்லேலூயா. என் ஆவி பாடுதே ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோர் ஆர்வரித்து பாடிடுவோம், கூடினோர் பாடுவோம். வல்லையற்ற நம் தேவன், எந்தெந்தோம் அவர் நம் தேவன். வல்லையற்ற எந்தெந்தோம் அவர் நம் தேவன். அப்போ ஆராதனை அழகனை பிடிச்சிக்கிட்டு அதனால இந்த சபைக்கு வந்தேன். ஹல்லேலூயா. இப்படி ஒரு புதிய சிலவில் இருக்கிற மாதிரி ஒரு ஒழுங்குக்கிரமமான ஒரு ஆராதனை ஒழுங்கு எங்கேயும் கிடையாது. பாடல் பகுதியா இருக்கட்டும், செய்தி நிலையா இருக்கட்டும், சோத்திர ஜபங்களா இருக்கட்டும், சோத்திர சமயங்களா இருக்கட்டும், ஆவியில் நிறைவுண்டாகிற சமயமாக இருக்கட்டும், எல்லாம் ஒழுங்குக்கிரமமாக வைக்கப்படும். இடைநாளா இருக்கட்டும், சித்தமா பரிசுத்த நாள். ஹல்லேலூயா.
சென்ற பகுதியில் என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஒவ்வொரு வாரமும் திருப்பதி வச்சிருக்கிறார். இந்த ஒழுங்கு வேற எங்கேயும் கிடையாது. எல்லாம் வசனத்தின்படி இருக்கிறது, வசன ஆதாரத்தோடு இருக்கிறது. தேவன் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். தேவன் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அப்ப சபையில கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். கர்த்தர் வாசமா இருக்கிறார். இங்கே அவருக்கு ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஹalleluya! அவருக்கு தான் நம்ம ஆராதனை செய்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணுமா. இந்த ஒழுங்கு கூட நம்ம சபையில சரியா வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியில தண்ணி வச்சிருக்கு தானே, காலை கழுவிட்டு தானே நம்ம உள்ள வரலாம். ஒரு நாள் ஒருவரை பார்த்தேன், ஒரு கால் கழுவாம உள்ளவர்கள் ஒரு பார்த்தேன். ஒரு அன்பா அவர்கிட்ட கூட்டி சொன்னேன், வெளியில தண்ணி இருக்கு, காலை கழுவிட்டு உள்ள வாங்க, காலை சுத்தம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஞாபகமான காலங்களிலே ஆண்டவருடைய கூடாரம் செல்லவா, ஆசரிப்பு கூடாரம் செல்லவா, அந்த கூடாரத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் கடந்து போகிற பொழுது அங்க வெளியில ஒரு தொட்டி வச்சிருக்கோம், வெங்கல தொட்டி. அந்த வெங்கல தொட்டியில தண்ணி நிரப்பி இருக்கும். அதுல ஆசாரியர்கள் தன்னுடைய கைகளை கால்களையும் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. இது புதிய ஏற்பாடுல இல்ல, இந்த பழைய ஏற்பாட்டுல தான் காலை கழுவிட்டு போனாங்க அப்படின்னு இருக்கு. அவர்கள் ஆசாரியர்கள் தான் உள்ள போனாங்க, மற்றவங்க யாரும் உள்ள போக முடியாது. முதலாவது கூடாரம் இருந்துச்சு, அது மகா பரிசுத்த ஸ்தலம். இரண்டாவது கூடாரம் பரிசுத்த ஸ்தலம். இதுல ஆசாரியர்கள் இன்னும் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வார்கள், தேவ சமூகத்து அப்பங்களை வைப்பார்கள், விளக்கு ஏற்றுவார்கள், இப்படி பல காரியங்கள் அங்கே செய்வார்கள். பிரகாரத்தில் ஜனங்கள் எல்லாம் கூடி கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்திக் கொண்டிருப்பார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு ஒழுங்கு உண்டா இருந்தது. இது புதிய ஏற்பாட்டில் கிடையாது. அதாவது பழைய ஏற்பாடு நமக்கு ஒரேடியா ஒதுக்க முடியாது. சில காரியங்கள் வேண்டாம், ஆனா எல்லாத்தையும் நம்ம ஒதுக்க முடியாது. அப்போ அங்க ஒரு உடன்படிக்கப்பட்டு அங்கே இருந்துச்சு. ஆனா இப்போ ஆண்டவரே இங்க வந்திருக்கிறார். ஹalleluya! புதிய ஏற்பாட்டு சபையில ஆண்டவரே வந்துட்டாரு. இதுல ஒரு விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் இருந்துச்சு. கர்த்தர் மகிமைப்பட்ட பொழுது அந்த நடுவாக இருந்த அந்த திரைச்சில மேல இருந்து கீழே ரெண்டா அது பிரிக்கப்பட்டு அப்படின்னு வேதனை பார்க்கிறோம். மேல இருந்து கீழாக கிழிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya! அப்பலாம் என்னன்னா இது மகா பரிசுத்த ஸ்தலம்னா இது பரிசுத்த ஸ்தலம் நீங்க இருக்கிறது. இப்படி பிரகாரத்துல இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா இப்ப திரை கிழிக்கப்பட்டு அப்படினாலே மொத்தமா எல்லாமே மகா பரிசுத்த ஸ்தலம் ஆயிட்டது. ஹalleluya! நீங்க இருக்கிற இடமும் மகா பரிசுத்த ஸ்தலம், நாங்க இருக்கிற இடமும் மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே கர்த்தர் உலாவுகிறார். ஹalleluya! கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிறபடினாலே அன்னைக்கு பாளையத்துக்குள்ள அசுசியான காரியங்கள் உண்டாகக்கூடாது என்று சொல்லி மலாஜாதி கழிக்கிற பொழுது குளிர் வேண்டி ஜனங்கள் என்ன செய்யணும்? அப்படி மலாஜாதி கலந்து விட்டு அதை ஒரு குச்சியை கொண்டு அதை மூடிடணும். ஏன் என்று சொன்னா பாளையத்துக்குள்ளே கர்த்தர் உலாவுகிறார். அப்படினாலே பாளையத்தில் அசுசியான காரியங்களை கண்டு கர்த்தர் போயிருக்கிறார். அப்படி நம்ம மகா பரிசுத்தமாகிட்டு இருப்போம். அப்ப எவ்வளவு பயபக்தியாக இந்த பரிசுத்தத்தை நாம் கையாள வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தை நாம் கையாள வேண்டும் என்பதை நாம் கருத்திலே கொண்டு இந்த பயபக்தி சலத்துக்குள்ள வருகிற பொழுது ரொம்ப பயபக்தியா பணிஞ்சு கொடுத்து நம்ம ரொம்ப கவனமா உள்ள வரணும். காலையை கழுவிட்டு நம்ம சுத்தமா அந்த ஆலயத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் நம்ம சபையில வெளியில காலை கழுவுறதுக்கு தண்ணி வச்சிருக்கோம். ஹalleluya! ஒரு நாள் ஒரு வாலிப சகோதரன் என்று சொன்னது, நம்ம சபையில ஒரு கலையில அவரு பணிவிட ஊழியம் ஆர்வத்தோட செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். அவரு பணிவிட ஊழியம் செய்ய போவார். அப்படி பணிவிட ஊழியம் செய்ய போற காலங்கள்ல ஒரு நாள் அவரு சாணம் போட்டு கட்டிக்கிட்டு மேல சட்டை
பணியோ எதுவுமே போடாம தேவ சமூகத்துல போய் அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த ஆலயத்தை ஆராதனைக்கு ரெடி பண்றதுக்காக உள்ள போய் சுத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அப்படி சுத்தம் பண்ண போன பொழுது ஆண்டவர் அவரோட பேசியிருக்கிறார். ஆவியானவர் அவரோட பேசியிருக்கிறார். இது என்னோட பரிசுத்த தலம், நீ வெறும் உடம்போட என்ன செய்யக்கூடாது, இந்த பரிசுத்தத்துக்குள்ள வந்து நீ பழகக்கூடாது. நீ என்ன செய்யணும், இந்த பரிசுத்தலத்துக்குள்ள நீ வருகிற பொழுது வஸ்திரம் தரிச்சிட்டு வரணும், வெற்றி உடம்போட கூட வரக்கூடாதுன்னு கர்த்தர் அவர் கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, மற்ற சபையில எங்கேயாவது இப்படி ஆண்டவர் பேசுறாரா? இது பயபக்திக்குரிய ஸ்தலம். தேவன் எழுந்தருளுகிற ஸ்தலம், தேவன் வாசமா இருக்கிற ஸ்தலம். இது கர்த்தருடைய கூடாரம், கர்த்தருடைய வீடு. அப்படினால அவர்கிட்ட அப்படி பேசி இருந்திருக்கிறார். அவர் எனக்கு சொன்னாரு. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அதை ஆசிரியர்கள் போகும்போது அதுக்குரிய தகுதியான வஸ்திரங்கள் போட்டு உள்ள போனது மாத்திரமல்ல, சேராபீனும் கேராபீன்களும் என்ன செய்தாங்க, தன்னுடைய 2 சட்டைகளால் கரங்களையும் 2 சட்டைகளால் தன்னுடைய கால்களையும் நம்ம உடம்பெல்லாம் மூடிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 2 சட்டையினால பறந்து தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பரலோகத்திலே தேவனை போற்றினார்கள். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் தேவன் உயர்ந்த வாசமாயிருக்கிறார், எழுந்திருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற பொழுது ஹல்லேலூயா. சரிதானா? அதனாலதான் அந்த சகோதரன் கிட்ட அந்த இளைஞர்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது நீ சட்டை போடாம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அன்னையில ஒரு சட்டை மாட்டிட்டு போனீங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. நல்ல காரியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் எது வேண்டாமா அதை ஆண்டவர் திட்டமா எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்றாருந்தா விருது சேதனம் பண்றது அப்படிங்கிற காரியத்தை வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்லலைன்னா, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நம்ம கை கொள்ளுங்கிறதுக்காக ஒரு சொல்லலை. ஹல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் திருச்சபையில நடைமுறையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இடையில வந்ததில்ல, ஆரம்பிக்கிற பொழுதே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். திட்டமாக தலைமையாக கர்த்தர் திட்டமாக சொல்லி பேசி வச்சிருக்கிறார். அதுல இன்னொன்னுதான், நம்முடைய பெண் மக்கள் சில காலங்களில் சபைக்குள்ள வருகிறதுக்கு விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பழைய ஏற்பாடுல இருக்குது. நான் சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கு. புதிய ஏற்பாடுல அதெல்லாம் எழுதுனா அதெல்லாம் கண்டினியூ பண்ண வேண்டிய காரியம்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவர்களுக்காக நான் தேவனாய கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நம்ம ரொம்ப கவனமாக நாம் தேவ சமூகத்தில் நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த காரியமாக ஒரு சில காரியங்கள் உண்டான பொழுது நான் இதற்காக நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து திரும்ப திரும்ப நான் தேவத்தில் கேட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் அதை கூர்மப்படுத்தினாருடைய இல்ல வேண்டாம் என்கிட்ட ஒரு நாளும் சொல்லல. ஹல்லேலூயா. நடந்திருக்கிற சட்டங்கள் எல்லாம் தேவனால் திருச்சபையில வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது மனிதனால் வைக்கப்படவில்லை, மனித ஆலோசனை அல்ல. இடையில கடைசியா திரும்பவும் கேட்டேன். ஏன்னா திடீர்னு ஆண்டு சொன்னார், புதியவர்கள் வருவார்கள் என்று எனக்கு சொன்னார். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால புதியவர்கள் வருவார்கள் என்று கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த காரியமாக திரும்பவும் எனக்கு நினைவுபடுத்தப்பட்ட பொழுது, நினைப்பட்டான பொழுது நான் தேவ சமூகத்தில் நான் சில காரியங்களை கர்த்தரிடத்தில் நான் அப்படியாக ஆலோசித்தேன். அவரிடத்தில் நான் கேட்டேன், இந்த காரியத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு. ஆண்டவர் நான் கண்டிப்பாக இது சரியான முறையில் பயபக்தியோடு கூட இது நடைமுறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னால அந்த காணிக்கை பெட்டி இங்கே இருக்கும் பாருங்க, இதுக்கு முன்னால இங்கே இருக்கும் அந்த காணிக்கை பெட்டி,
இந்த உபவாச காணிக்கை, இந்த பசுத்த காணிக்கை பெட்டி இங்க இருக்கும், இந்த சீனை ஒட்டி இருக்கும். இந்த உபவாச காணிக்கை பெட்டி இங்க மேல இருக்கும். அப்ப கர்த்தர் கிறிஸ்டியானிட்ட பேசு, புதியவர்கள் வருவார்கள், புதியவர்கள் ஆண்கள் வருவார்கள், பெண்கள் வருவார்கள், வயதானவர்கள் வருவார்கள், வாலிப பிள்ளைகளும் பெண்களும் வருவார்கள் என்று கர்த்தருக்கு தெரிந்திருந்தபடினால இது கண்டிப்பா சரியான முறையில் வரபக்தியோடு கூட இதை என்ன செய்ய வேண்டும், சபையிலே இது கண்டிப்பாக சரியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி, அப்ப என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படி சொன்ன பொழுது இந்த ஒழுங்கை திரும்பி இப்போ ஒழுங்கு பண்ணிருக்காங்க. ஏன்னா பழையவங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் அதுக்கு விலைக்கு உங்களை காத்துட்டு வரீங்க. புதுசாக உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க ரொம்ப முன்னால சீவனுக்கிட்ட வந்துடக்கூடாது, ஒருவேளை அப்படிப்பட்ட காலங்களை புதுசாக வந்து வரும்போது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் செஞ்சாரு, கொஞ்சம் நடு மையத்துல அந்த பெட்டியை வைக்கி, இங்க என்ன செய்ய வாசிப்பு காணிக்க வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி ஒரு ஒழுங்கு காரியத்தை என்கிட்ட சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன் தானே, சாந்தா நம்மளை மிரட்டின மாத்திரம்ல உருட்டுறதுக்கும் தீவிரமான காரியங்களை செய்வாங்க மாதிரி நம்ம உருட்ட பார்த்தோம். ஹல்லேலூயா. நம்ம உறுதியா இருக்கிற தெளிவாக இருக்கிற காரியங்களை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண பார்த்தா கர்த்தர் அதை விடல. ஹல்லேலூயா. யாரு குழம்புவா, யார சாத்தா குழப்புவா? உண்மை இல்லாதவங்க, உறுதி இல்லாதவங்க, தெளிவு இல்லாதவங்க தான் சாத்தா குழப்புவா. ஹல்லேலூயா. யாருக்கிட்ட சாத்தா பேசுவா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க கிட்ட சாத்தா பக்கத்துல போக முடியாது, பேச முடியாது. பயபக்தியோட கர்த்தரை அறிகிறவங்க கிட்ட சாத்தா போக முடியாது. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். தாழ்மையுள்ளவங்க கிட்ட சாத்தா போக முடியாது, அடங்கி நடக்கிறவங்க கிட்ட சாத்தா போக முடியாது, கர்த்தருக்கு பயப்படுறவங்க கிட்ட சாத்தா பேச முடியாது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எத்தனையோ காரியங்களை தடுமாறி நாம் தடம்புரண்டு விடாதபடிக்கு தேவனாய கர்த்தர் என்ன செஞ்சாரு, என்னையும் உங்களையும் சரியா அவருடைய சபையில கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படியாக இந்த 355 நாளும் தேவனாய கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்கும் உங்களுக்கு கூட கர்த்தர் கிருபை இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 41:3 வாசிங்க. நம்ம வியாதிப்பட்டு இருந்திருக்கலாம், நம்ம பலவீனப்பட்டு இருந்திருக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருந்தார். அதற்காக அந்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோதனை செலுத்தணும், சதா சோதனை செலுத்தணும், அவருக்கு நன்றி செலுத்தணும், அவரை துதிக்கணும். வாசிங்க. படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். படுக்கையில் வியாதி முழுவதும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நம்ம சுகமடை இருக்கிறோம், நம்ம விடுதலை அடைந்து இருக்கிறோம், நாம் பலப்பட்டு இருக்கிறோம். நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். இவனுக்காக நாம் தேவனை கர்த்தருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 20:2-3 வாசிக்க. ஏதோ எசேக்கியா பலவீனமா இருந்தாரு, இது பழைக்க மாட்டாருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏசாயா வந்து தீர்க்கதரிசியை கொண்டே கர்த்தர் சொல்லிட்டாரு, வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்த சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப கண்ணீரோட தேவனாய் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாரு. நாம கூப்பிட்டோம், கர்த்தர் நம்முடைய வியாதிகளை மாற்றி நமக்கு சுகம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகவும் மிச்சம் இருக்கிற 10 நாள்ல நம்ம அதிகமா கர்த்தர் என்ன செய்யணும், சுதந்திரிக்கலாம். வாசிங்க 2 ராஜாக்கள் 20:2-3 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்பனமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மன உத்தமமாய் நடந்து, நான் உமக்கு முன்பாக உண்மை மன உத்தமமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். உமக்கு எது சரியா அதை செஞ்சப்பா என்பதை நினைத்தருளும். அது எனக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரே. என்ன விண்ணப்பம் பண்ணினான். அவன் அல்பாயுசுல போன மாதிரி இருக்கப்பா, தீர்க்காயுசுல போகக்கூடிய உதவி செய்யும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அவர் கேட்டாரு. எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது 5-6 வசனங்களை கூட வாசி பாருங்க.
நீ திரும்பி போய் அந்த ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி ஆ, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்க கர்த்தர் சொல்வது என்னவென்றால் ஆமா ஆமா உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் கண்ணீரை கண்டேன். ஆமா இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆ, 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஆஹா. உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். ஆ, உன்னை இந்த நகரத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து ஆமா சாத்தானுடைய கைக்கு தப்பு வைத்து நாமத்தின் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் ஆமா இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னா சொல்லப்படுகிறது. பிழைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் பிழைச்சிருக்கான். ஹல்லேலூயா. செத்தவர்ல பிழைக்க தேவனுக்கு வியாதியில கிடக்கிற ஒரு மனுஷனை பிழைக்க வைக்கிறது என்ன பெரிய காரியமா? ஹல்லேலூயா. நான் நீங்கள் உயிரோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை இல்லாம போன நேரங்கள்லாம் உண்டு. ஆனால் இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் நாம் ஆரோக்கியமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வியாதியை கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள்ல கர்த்தர் நமக்கு சுகம் தந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காகவும் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? சங்கீதம் 34:10 குறைகள் வந்தது, குறையா இருக்கிறது போல இருந்தது, ஆனால் ஒன்றும் குறைபடவில்லை. அதான உண்மை. சங்கீதம் 34:10 வாசிங்க. சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும். ஆமா. நமக்கு ஏதாவது குறை இருந்துச்சா இந்த வருஷம் முழுக்கும்? ஹல்லேலூயா. எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஏறக்குறைய வருமானங்களே நின்று போச்சு. திடீர்னு ஒரு 4வது மாசத்துல இருந்து இந்த ஐயா மறிச்ச உடனே இந்த பிரிவுகள் உண்டான பொழுது மொத்தமா சாத்தான் இங்க இருந்து எல்லாரையும் அள்ளி கொண்டு போயிட்டான். அப்ப 2 பேர் தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்பவும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? போஷிச்சாரு. 2 பேர் இருக்கும்போது கர்த்தர் யாரை கொண்டு போஷிச்சாரு. இப்ப திரும்பவும் இந்த வருஷத்துல ஏப்ரல் மாசத்துல திடீர்னு வருமானத்துக்கு ஏதுமில்லாத ஒரு சூழல் ஆகிட்டு திரும்பவும் இந்த சகோதரரும் அந்த தாயும் தான் மிஞ்சினாங்க. யாரும் கிடையாது. வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லை. பழைய இடத்துல மறுபடியும் ஒரு சூழலை உண்டாச்சு. சாத்தானுக்கு புத்தியே கிடையாது. இந்த சாத்தானுக்கு பாருங்க, அவனுக்கு புத்தியே கிடையாது. ஏற்கனவே பட்டிருக்கல. நீ வயிற்றுல அடிச்சா எப்படி இன்னும் பாப்போம்னு வயிற்றுல அடிச்சிடலாம் நினைச்சிய. வயிற்றுல அடிக்க விட்டாரா 12 வருஷத்துக்கு முன்னால? அடிக்க விடுறாரு. அப்பதான் ரொம்ப ஆசீர்வாதமா நடத்தினார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு ஒரு கெட்ட புத்தியை பாருங்க. மறுபடியும் இருக்கிற வருமானத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் நம்ம மாற்றிடுவான். இவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம்னு அவன் மறுபடியும் அவன் வேலையை காட்டினான். மறுபடியும் வேலையை காட்டினான். நான் ஏற்கனவே அனுபவத்தில் இருக்கேன். வேற எதுக்கு நான் ரொம்ப கலக்க போறேன்? 10 மக்கள் இல்லைன்னு தான் கலங்கின ஒழிய சோறு இல்லைன்னு ஒரு நாள் கலங்கும் அவன் வைக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கும். அப்படித்தானே நீங்க இந்த 385 நாளைக்கு கடந்து வந்திருக்கிறீங்க. சரியா வேலை இருந்திருக்காது, வேலைக்கு போற பலன் இருந்திருக்காது. ஆனா சோறு இருந்துச்சு, குடிக்க தண்ணி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு தானே. ஏதாவது குறைஞ்சிச்சான்னு கேட்டேன். ஹல்லேலூயா. சம்பந்தமே இல்லாம ஒரு தேவனுடைய பிள்ளையும் நம்ம சபையிலே இல்லாத ஒரு வேற்று சபை விசுவாசியும் ஒரு நாள் இந்த இடத்தை பார்க்கணும்னு நம்ம சபையை சேர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்ம சபை குறித்து அவங்களுக்கு அனுபவங்களும் உண்டு. அந்த ஆலயம் கூட்டிட்டு ஒரு நாள் இங்க வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில வந்து ஆலயத்தை பார்த்தாங்க, வீட்டை பார்த்தாங்க, எல்லாம் சுத்தி பார்த்தாங்க. பார்க்கணும் தான் வந்தாங்க, பார்க்கணும் தான் கூட்டிட்டு வந்தாங்க. அவரு கடைசியில சரி வந்துட்டோம். அவர் பக்தி உள்ள மனுஷன், வெளிய சபையை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் பக்தி உள்ள மனுஷன்.
ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு வாருன்னு வந்த 2 பேரும் வந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த சகோதரன் கிட்ட இந்த ஆலயத்துல முழங்கால் படுத்தி ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அவருக்கு சில காரியங்கள் சிந்திக்க வேண்டி இருந்திருக்கிறது. உனக்கு சிந்திக்க வேண்டிய இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு சிந்திக்கணும்னா நீ என்ன செய்ய? மாசத்துல ஒரு நாள் இந்த ஆலயத்துல வந்து, இந்த மகனுடைய ஆலயத்துல வந்து நீ என்ன செய்ய? நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. அப்படி ஒரு பொறுத்துணையோடு கூட நீ இங்க இருந்து திரும்பி போன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஹalleluya. கர்த்தர் பிரதிச்சிமா அவர்கிட்ட பேசியிருக்கிறார். இந்த மகனுடைய சபையில கர்த்தர் வாசமா இருக்கிறாரு. உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல, இருக்கிறவனுக்கு தான் தெரியலன்னு சொல்லணும் வாயில வருது. ஆனா வேண்டாம்னு நான் நினைக்கிட்டேன். வெளியே இருந்து வந்தவங்க கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹalleluya. மாசத்துல ஒரு நாள் இந்த ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணு, உனக்கு சித்திக்காம இருக்கிற காரியங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன்கிட்ட அவர் பேசியிருக்கிறார். ஹalleluya. அன்னையில இருந்து அந்த மனுஷன் கூட்டிட்டு வந்து அந்த தேவனுடைய கூட்டிட்டு வந்து 10 மாசமா வந்துகிட்டு இருக்காரு. ஏப்ரல்ல இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் 2 நாளைக்கு முன்னால வந்துட்டு போனாங்க. வியாழக்கிழமையில வந்துட்டு போகிற பொழுது 2 பேரும் சோத்திர காணிக்கை கொடுத்துட்டு போறாங்க. கர்த்தர் எப்படி போசிக்கிறாரு பாத்தீங்களா? ஹalleluya. சில அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய காரியங்களை வேண்டாம்னு சொல்லி நான் விலக்கிட்டேன். இந்த பெண்களுக்கு சில காரியங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் கொடுக்கல, அந்த காரியங்கள் எல்லாம் நான் வேண்டாம்னு விலக்கிட்டேன். ஏன் வேண்டாம்னு விலக்கிறது தெரியுமா? கர்த்தர் சமூகத்துல உண்மையா இருக்கணும். அதுல வருமானம் இத்தனை 2 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கணும்னு சில காரியங்கள் போட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்கு வருமானம் 2 லட்சத்துக்கு அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால எனக்கு துணைவியாரு எப்படி போடலாமா அப்படின்னு கேட்ட பொழுது நான் வேண்டாம், எனக்கு பொய் சொல்லணும், பொய் சொல்லணும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வருது, குறைச்சி எழுதி கொடுத்தா தானே இருக்கும். அப்படி குறைச்சி எழுதி கொடுத்து நம்ம உண்மை தன்மையை மாற்றிக் கொண்டு தேவனுக்குள்ளாக பொய் சொல்லி அந்த வருமானம் வேண்டாம்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்? போடக்கூடாது, போட வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். நம்மவர்களையும் நம்ம சாமிக்கு மணி அடிக்கிறவங்க, நாங்களாம் சாமிக்கு மணி அடிக்கிறவங்க தானே. நம்ம சாமிக்கு மணி அடிக்கிறவங்க, கார் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, வீட்டுக்கு மேல வீடு இருக்கு, மாசம் 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல 5 லட்சக்கணக்கா வருமானம் இருக்கு. அவங்களும் வீட்டை மேல கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த அற்பமான வருமானம் போய் சொல்லி வாங்கியிருக்காங்க. நான் வாங்கல. இப்ப என்ன ஆயிடுச்சு நிலைமை? என்ன நான் சொன்னேன்ல, அது பிரதானமான வருமானம் நம்மளை விட்டு போயிட்டு போட்டோம். அதை நம்பியா நம்ம மணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை நம்பியோட நான் மணி அடிக்கல. ஆண்டவருக்கு ஆராதனை செய்யல. திரும்பவும் இப்போ உண்மையில வருமானம் ரொம்ப டவுன், அப்போ மேடம் கேட்டாங்க, ஐயா மணி அடிக்கிறவரே, இப்பமாவது நீங்க மணி அடிப்பீங்களா, அதை நான் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி இப்ப பையில போட அப்படின்னு சொன்னேன். போட்டோம். வந்துட்டு நம்ம உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கலாம். அப்படி ஒரு வருமானம் வந்திருக்கு, சொன்னபடி வருமானம் வந்திருக்கு. இந்த 10 மாசத்துல இந்த உட்கார்ந்து ஒரு சகோதரன் தான் வருமானம் வந்துச்சு. இந்த 10 மாசத்துல அவருக்கும் அதிகப்படியான டப்ஸ் கர்த்தர் அவரே ஆசீர்வதிச்சு போஷிச்சுட்டு இருக்காரு. காலைக்கு இப்ப நீங்க வந்திருக்கீங்க. ஹalleluya. அப்போ இனி எதை குறிச்சு நான் கவலைப்படணும், எதை குறிச்சு நீங்க கவலைப்படணும். ஹalleluya. உங்க நிலைமை அதானே. நம்ம ஆண்டவருக்கு மட்டும் மணி அடிக்கணும். வந்தோம் போனவனுக்கு எல்லாம் மணி அடிக்க கூடாது. ஜனங்கள்கிட்ட பிரியமா நடந்துக்கணும், ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடாது. ஹalleluya. அவங்க தப்பா இருக்காங்க போது பிரியப்படுத்தக்கூடாது.
யாருக்கு மணி அடிக்கணும் ஊழியக்காரே? ஏசப்பாக்கு தான் மணி அடிக்கணும். வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாம் மணி அடிக்க கூடாது. நான் அப்படிதான் இருக்கேன். ஹalleluya. அதனால இந்த 355 நாளும் கர்த்தர் என் கூட இருந்தார். ஒன்றிலே நான் தாழ்ச்சி அடைந்து விடவில்லை. நான் பட்டினியா இருக்கவில்லை. என் ஆத்துமா நிலைவுள்ளதாக இருக்கிறது. நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது. 5 பேர் தான் 6 பேர் தான் இருக்கோம். என்ன ஆராதனைக்கு வல்லமை குறையா இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம். பெரிய இடத்துக்கு போயிட்டு தான் வந்திருக்கீங்க. இங்க என்ன குறையா இருக்கு? அதோட கூட இருக்கா குறையா இருக்கா? உண்மையை சொல்லுங்க. கூட தானே இருக்கு. கூட்டத்துக்கு முன்னால கோவிந்தா போட்டு போக கூடாது. ஹalleluya. அவரை இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு இந்த 355 நாள்லயும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், செய்கிறார். செய்து கொண்டே இருக்கிறார். இனி செய்வார். இன்னும் எச்சமா மிச்சமா இருக்கிற காரியத்தையும் ஏதோ ஒண்ணு செய்ய போறார். எனக்கு, உங்களுக்கு, ஊழியத்துக்கு, சபைக்கு, உங்க குடும்பத்துக்கு, ஹalleluya, உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார் இந்த மிச்சம் இருக்க சொச்ச நாட்கள்ல. அதனாலதான் மகனே சாலமோன் எப்பவும் வருஷத்துக்கு கடைசியாக சோத்திர செய்தி இருக்கும், சோத்திர மண்டங்கள் இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. முந்தின வாரத்துல இந்த சோத்திர செய்தி வச்சிரு. 10 நாளைக்கும் நீயும் சோதரி, இதுவரைக்கும் சேர்ந்த எல்லா காரியங்களும் நடந்து சோதரி. 10 நாட்கள் தொடர்ந்து நீ சோதரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஹalleluya. நான் ஆவியில உணர்கிறேன். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப பிரசங்க ஆக்கியத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. 1 நாளாகும் 16:36. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். நாம் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிப்போம். 1 நாளாகும் 16:36 வாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அப்படினாலே 360 நாட்களும் நம்மை கலப்படுத்தி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவராக இருந்து நம்மை தேவ சமூகத்தில் நிலைநிறுத்தி அவரை துதிக்க செய்த கர்த்தரை இந்த மீதியான நாட்களிலும் அதிகமாக நாம் துதிப்போமாக. அதனால் நாம் இன்னும் வேண்டியதை இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டியதை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டை மிகவும் மனமகிழ்ச்சியோடு கூட, துதியோடு கூட, பெருஞ்சத்தத்தோடு கூட நாம் காண்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.